அடப்பாமி இந்த நம்பர் வச்சுதான் இவ்வளோ காலம் ஓட்டிட்டு இருக்கிறேன்னா, அதனாலதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா. ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எண்கள் முக்கியத்துவமா இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தாங்க இருக்கு. எல்லாமே நீங்க மைனஸா கொண்டுட்டு போயிட்டு உங்க தொழில் ஓடல. என்னங்க சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு பேர்ல கூட அந்த தடுமாற்றம் இருக்குமா? நம்ம அதிகமா என்ன பெயர் நம்ம மக்கள் நம்மளை கூப்பிடுறாங்களோ அந்த பெயருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்ம ஜாதக ரீதியா நியூமராலஜி பார்த்து நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்தின் தான். உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும் பத்தாது, தொழில் ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது, போகக்கூடிய வழிகளும் கரெக்டா இருக்கணும், அதுவும் சரியா அமையணும். நியூமராலஜி அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல நியூமராலஜின்னு சொல்றோம். எண் கணிதம். இந்த எண் கணிதம் அப்படின்னா இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது, அதை நம்ம ஜாதக ரீதியாக எப்படி நம்ம கிரகங்களை வச்சு பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம எண்கணிதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே கிரகங்களுக்கு அப்படிங்கிறது எண்கள் இருக்குது. இப்போ எண்கள் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தனியாக மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ 1ஆம் நம்பருக்கு ஒரு மரியாதை, 10ஆம் நம்பருக்கு ஒரு மரியாதை, ஏன் 1 விட 10 ஜாஸ்தி, அதனால அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா 1ஆம் நம்பர் அப்படின்னா சூரியன், 2ஆம் நம்பர் அப்படின்னா சந்திரன், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் இருக்குது. அப்போது இன்னைக்கு மனிதனுக்கு அடையாளம் என்ன? பெயர். இப்போ நம்ம கீதான்னு சொன்னால் இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் இவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருக்குது. ஆனால் கீதான்னு ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. இதுவே இப்போ மனிதனுக்கு அடையாளமாக என்ன? உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் ப்ரூஃப், இந்த நாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன சொல்கிறோம்? ஆதார் நம்பர். புரியுதுங்களா? அப்போது இனி வரக்கூடிய காலத்தில் மனிதர்களுக்கு பெயரே கூட வைக்க மாட்டாங்க போல் இருக்குது. எண்களை வச்சே இந்த நம்பரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு S47 கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியே பெயர் வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி காலமாக வந்துட்டுருக்கு. எண்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குங்க. அப்போது இது நம்ம இப்போ நம்ம ஜாதகம் படிக்கிறோம், இல்லை ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்றோம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் பார்க்குறோம், இல்லை ஜோதிடம் கற்றுக்குறோம், அதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட தனித்திறமை. அதுக்கு நம்ம ஜாதகங்கள் ஒத்துழைக்கணும். அதுக்காக நம்ம அதை நம்ம கற்றுக்குறோம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75% மக்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம அதை கற்றுக்குறோங்க. கிட்டத்தட்ட எண் கணிதமும் அப்படிதான். ஓகேங்களா? அதுக்கு தேவையான அடிப்படை ஜோதிடம் நம்ம படிச்சுட்டு நியூமராலஜி ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணக்கூடிய தொழில் விஷயமாகட்டும், கல்வி விஷயமாகட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும், அரசியலுக்கு வர்றவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது முக்கிய புள்ளியாக இருக்குதுங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட பெயர். இப்போது ஒரு சிலர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கீதா அப்படிங்கிறது என்னோட எல்லாருமே நார்மலாக கூப்பிடுற பெயர். இதே ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆஸ்ட்ரோ ஐ கீதா அப்படிங்கிற நேம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆஸ்ட்ரோ ஐ கீதா, அதுவும் நியூமராலஜி படி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தமிழில் அதைவே பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர் கண் கீதா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். இது நான் என்னுடைய குருநாதர் பெயர் கண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட அதைவே நம்ம நியூமராலஜி படி எப்படி நம்ம மாற்றணுமோ அதுபடி நான் மாற்றி வச்சுருக்கேன். இதே என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் கீதா மணி அப்படின்னு இருக்கும். இதுவே என்னோட பெட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, இதில் எது மேடம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம அதிகமாக என்ன பெயர் நம்ம மக்கள் நம்மளை கூப்பிடுறாங்களோ அந்த பெயருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்லேயும் அந்த இறை சக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகா, பழனிசாமி, கந்தசாமி அப்படின்னெல்லாம் வச்சு கூப்பிட்டாங்க. அதுதான் முக்கியமாக அந்த வைப்ரேஷன் தரும். ஆனால் அவங்களோட பெயர் அப்படிங்கும்போது இன்ஷியல் போட்டு அவங்களுடைய முழு பெயரை வரும். அப்போ நம்ம இதை எதில் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியாக நியூமராலஜி பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மையில் நம்மளுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா
அதன் மூலியமா தான் நம்ம இந்த உலகத்துல இந்த ஜாதகர் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 14ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 14/6/1980 பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதே டேட்ல எவ்வளவோ மக்கள் பிறந்திருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே அவங்களோட வாழ்க்கையில ஒரே மாதிரி போயிட்டு இருக்கா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விதமா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எதன் மூலமா? ஜாதக ரீதியா தான் மாறுது அப்படிங்க. ஆனா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் இப்ப கா அப்படிங்கிற ஒரு எழுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே கிட்டத்தட்ட அந்த நேரத்துல பிறந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட அதே எழுத்துலயே வந்து பெயர் வச்சிருப்பாங்க. ஆனா அதனோட கூட்டு எண் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப இதுல என்ன முக்கியம் அப்படின்னா அவங்களுடைய பெயர்ல கூட்டு எண் ரொம்ப முக்கியம். அந்த கூட்டு எண்ணுக்கு உண்டான கிரகம் அவங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத முக்கியம். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெச்ச பெயர் வேறையா இருக்கும், ஆனா அவங்க கூப்பிடுறது அதுல பாதி பெயரா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய பெயருக்குண்டான சக்தி அங்க இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்ப எந்த பெயர் வச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் பிரிக்க முடியாத பெயரா வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எங்கேயுமே போக வேணாம், என்னோட பேர் எடுத்துக்கோங்க, கீதா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர், ஓகேங்களா? இப்போ 5க்குரிய புதனுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. அதாவது கவிதை எழுதுவோம், நல்லா பாடுவோம், படிப்போம், எல்லா விஷயமுமே ஓகேவா இருக்குது. ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் கீதா மணி, அப்போ அங்கே கேது வந்துடுறாரு, ஓகேங்களா? 7 வந்துடுறாரு. அப்படியே கல்வி நிலை தடையாகுது. புரியுதுங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து எண்கள் முக்கியத்துவமாக இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. அப்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆஸ்ட்ரோ ஐ கீதான்னு பண்ணியிருக்கேன். அப்போ அது சுக்கிரனுடைய இதாக வருது, 6ஆ வரும். அப்போ என்னுடைய வருமான நிலையாகட்டும், தொழில் நிலையாகட்டும், எல்லாத்துக்குமே புதன் சப்போர்ட்டிவாக இருந்து ஆஸ்ட்ரோ ஐ கீதா அப்படிங்கிற நேமில் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைங்கிற. நம்ம என்னமோ பேரை வச்சோமா, எல்லாரும் கூப்பிட்றாங்களா, அதை பயன்படுத்துகிறோமா, அது இல்லை. அதன் மூலிமா நம்மளுடைய பெயர் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், அதன் மூலிமா என்ன நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறி இருக்கு, எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்தரமாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே யூகிச்சு நம்மளுடைய நிலையை நம்ம மாற்றிக்கலாங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக சிக்னல்லேருந்து ஆரம்பிச்சு, என்னது சிக்னல்லேருந்து ஆரம்பித்து கட்சி கொடி வரைக்கும் எல்லாமே கலர் தான். புரியுதுங்களா? அதாவது நம்ம சிக்னலில் எந்த நேரம் நிற்கிறோம், எந்த நேரம் போகிறோம், எந்த நேரம் ரெடியாக இருக்கோம், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சிக்னல், ஒரு கலர் செட் பண்ணுறோமா இல்லையா? கட்சி கொடியும் அப்படிதான். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போடுற ட்ரெஸ்ஸிலிருந்து அந்த கட்சி கொடியிலிருந்து எல்லா விஷயமுமே அவங்களுடைய கட்சியை எத்தனை பேர் அவங்களோட இருப்பாங்க, இந்த கூட்டணி வெற்றி பெறுமா, அவங்களோட இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பாங்களா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய நிலை வளருமா, அரசியலில் அவங்க பெரிய அளவுக்கு வருவாங்களா, இதெல்லாமே தீர்மானிக்கிறது அவங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு மேலே அங்கே இருக்கிறது கிரகங்கள், கிரகங்களுக்குள்ள எண்கள். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறோம், வருமானத்தில் உயர்றோம், தொழில், இப்போ சொந்த தொழில் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சொந்த தொழில் நம்ம ஜாதகத்தில் முழு சப்போர்ட்டிவாக இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க, இனி வரக்கூடிய ராகுதசால நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நம்ம சொல்லிட்டோம், சரின்னு ஆரம்பிச்சிடுறோம். இதே பார்த்தீங்க அப்படிங்க, ஒரு விசிட்டிங் கார்டு போடுறீங்க, இல்லை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர், குலதெய்வத்தினுடைய பெயர், தங்களுடைய குழந்தையுடைய பெயர், மனைவியுடைய பெயர், கணவனுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகல்யா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அகல்யா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்துக்கு அந்த நேம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்னடா அது ஜோதிடர் நல்லா தசாபுத்தி மாறுதுன்னு சொன்னார், ஆனால் நம்மளுக்கு பார்த்தா தொழில் ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம இங்கே புலம்பிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு போர்டுலேருந்து பெயர் வைக்கிறதுலேருந்து விசிட்டிங் கார்டுலேருந்து எல்லாமே நீங்கள் மைனஸாக கொண்டுட்டு போயிட்டு உங்கள் தொழில் ஓடலை. என்னங்க சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு பேரில் கூட அந்த தடுமாற்றம் இருக்குமா, தொழில் ஓடாமல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. இப்போது உங்களை ஸ்கூலில் சேர்த்தி விடுறாங்க, இல்லை நீங்கள் காலேஜ் போகிறீங்க, நீங்கள் வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறக்கு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ரெடி ஆகணும், சாப்பாட்லேருந்து எல்லாமே ரெடி ஆகணும், நீங்கள் போகிற ரூட் கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு பஸ் கிடைக்கணும், அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் தொழில் விஷயங்களையும் அப்படி தான். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, தொழில் ஆரம்பித்தா மட்டும் பத்தாது, போகக்கூடிய வழிகளும் கரெக்டாக இருக்கணும், அதுவும் சரியாக அமையணும். அப்போ அதுக்கு நீங்கள் அதன்படி தயாராக வச்சுட்டு தான் நீங்கள் அந்த ப்ராப்பராக அந்த தொழிலை கரெக்டாக கொண்டுட்டு போக முடியுங்க.
அதே போல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொலைபேசி எண்கள், அது இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஒரு நபர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. தன்னுடைய பொருளாதாரத்தில் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்போ மொபைல் எண் எந்த அளவுக்கு, ஃபஸ்ட் என்ன அடிப்படை தேவைகள் என்னங்க மனிதருக்கு? உணவு, உடை, இருப்பிடம், இதுதானே முக்கியம். இன்னைக்கு அது கூட சேர்த்து தொலைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை பெருகிருச்சு. எந்த மக்களோடையும் நேராக பேசுறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது. இன்னைக்கு தொலைபேசி மூலயமா நம்மளுக்கு அது ஒரு உறவாகவே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த காலத்தில் ஒரு வியாபாரம் பார்க்குறாங்களா, இல்லை ஒரு மனுஷங்களோட பேசுகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போகிறாங்க, ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிறாங்க, ஒரு சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, போய் உட்காந்து பேசி இது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் மனிதனுக்கு நேரம் கிடையாது. ஒரு கால் பண்ணு, பேசு, நேரத்தை மிச்சம் பண்ணுறோம். இதன் மூலிமா உறவுகள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுல அது வேறு விஷயம், அது தனியாக இருக்கட்டுங்க. ஆனால் எவ்வளவோ நேரங்களை மிச்சப்படுத்தி எவ்வளவோ விஷயங்களை நம்மளுக்கு ஒரு சேஃபாக கொண்டுட்டு போகிறதுக்கு தொலைபேசி ரொம்ப உபயோகப்படுதுங்க. ஒரே இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மூலிமா நம்ம சம்பாதிச்சுட்ருக்குறோம், மொபைல் மூலிமா அப்போது எல்லாரும் தான் பயன்படுத்துகிறாங்க தொலைபேசி இன்னும் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அது அவங்களுடைய லக்கி எண் படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஸ்டின் மார்க் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது ஒரு சிம்மு, யாராவது வாங்கி தராங்க, நீங்களே போகிறீங்க கடைக்கு போகிறீங்க, ஒரு சிம் வாங்குறீங்க, போட்டுக்கிறீங்க. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட இப்போ சாதாரணமாக 10 நம்பர்ன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 10 நம்பர்லேயே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அடங்கி இருக்குங்க. நீங்கள் எப்படி உங்கள் மொபைல் நம்பர் வச்சே நீங்கள் என்ன கேரக்டர்னு கூட சொல்ல முடியும். நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் குடும்ப நிலை என்ன, உங்களுடைய திருமண நிலை என்ன, உங்கள் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, உங்கள் வருமான நிலை எப்படி இருக்கும், உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக, உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக நீங்கள் லாபம் பார்க்குறீங்களா நஷ்டம் பார்க்குறீங்களா, எல்லாமே அந்த 10 நம்பருக்குள்ளே அடக்கங்க. எண்கணிதம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்களே கற்றுக்கலாம். அடப்பாமே இந்த நம்பர் வச்சு தான் இவ்வளோ காலம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, இல்லை அந்த நம்பர் மூலியம் வாங்கினதுலேருந்தே சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதன் மூலியமாக தான் இவ்வளோ நான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன்னா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுக்கு நீங்கள் யாரையுமே போய் அணுகி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், நீங்கள் உபயோகப்படுத்துகிற எண்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வண்ணம் அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்துட்டோம், மொபைல் எண் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேரம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலண்டரை பார்ப்பாங்க, பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க, அதுக்குண்டான நேரம் சூப்பராக இருக்குது பார்த்தா ராகு காலம் யமகண்டம் எல்லாம் முடிஞ்சுப்பா, இந்த நேரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துருப்பேன். ஆனால் அந்த மணிக்கணக்கு, அந்த நிமிடக்கணக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உங்கள் ஜாதக ரீதியாக அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது முகூர்த்தம் பார்க்குறது, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே அளவாக இருக்கா சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூழல்கள், அந்த அளவுகள் மாறும். நம்ம போடுற செயின்லேருந்து நம்ம போடுற வளையல்லேருந்து எல்லாமே அளவுகள் மாறும்போது அது எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கும்? அப்படி பார்க்குறதுனா நம்ம ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை. அந்த நேரத்துக்கு எல்லா விஷயமே முகூர்த்தம், தாலி கட்டிட்டு ஒரு பாலக்கால் போகிறதுலேருந்து எல்லா விஷயமே பண்ணிட்டு போகலாமே. ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக அந்த எண்கணிதத்தின்படி அந்த முகூர்த்த நேரம், நிமிடம் அது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் எப்படி நம்ம நியூமராலஜி படி டைம் குறித்தோம்னா ஒரு மாதத்தில் ஒரு 45 நிமிஷம் கூட நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைக்காதுன்னு சொல்லலாங்க. அப்படி அக்யூரேட்டான டைமிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் எடுத்து ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்படியே செம்மையாக இருக்கும். ஒரு விஷயம் கூட ஃபெயிலியர் ஆகாது. அது தொழில் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, அப்படி எடுக்கணும் அக்யூரேட்டான டைம். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் எண்கள் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. அது தொலைபேசி எண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெயரின் எண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடிய பொருட்களின் அளவாக இருந்தாலும் சரி, எல்லாமே. அப்போது இது மற்றவங்களோட வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒரு வருமான ரீதியாக, தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக, ஒரு புகழ் ரீதியாக எல்லாத்துக்குமே அந்த எண்கள் அப்படிங்கிறது நம்ம உபயோகப்படுத்தி நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம நியூமராலஜி கற்றுக்கணும். வருகின்ற 17, 18 சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலத்தில்
நம்மளுடைய குருஜி குருராஜா ஐயா வந்து எண்கணிதம் நியூமராலஜி வகுப்பு நடத்துகிறாரு. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டகரமாக ஒரு புகழாகட்டும், இல்லை ஒரு தொழிலையாகட்டும், இல்லை கல்வியிலையாகட்டும், என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அத்துணை விஷயங்களையும் இந்த எண்கணிதத்தின் மூலமாக அதிர்ஷ்டகரமாக நல்ல பிரம்மாண்டமாக கொண்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த எண்கணிதத்தின் மூலம் நல்லபடியாக படித்து உங்களோட வாழ்க்கை நிலையை நீங்கள் கொண்டுட்டு போங்க. நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போங்க. அந்த அளவுக்கு இந்த வகுப்பானது உங்களுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதாக தான் இருக்குங்க. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து பயன்பெறுங்கள். இந்த வகுப்பை படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். நீங்கள் எந்த துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் மேடம் நான் காலேஜ் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு அரசியலிருந்து மருத்துவ எந்த துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எண்கள் பயன்படுதே. எல்லாருமே நம்ம வருமானம் பார்க்கணும்னு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பிரம்மாண்டமான நிலைக்கும் அதிர்ஷ்டகரமான நிலைக்கும் மாற்ற இந்த எண்கணிதம் உங்களுக்கு மிக மிக உபயோகம் உள்ளதாக இருக்கும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.